ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பாங்க, வச்சா எவ்வளோ நாள் சார் இருக்கும்பாங்க. there's no clear answer to that, to be frank. So who is the right candidate for hair transplant surgery? இது டெக்னிக்கல் ஜாப் இல்லை, அதை ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு முடி எடுத்து வைக்கிறதோட your job doesn't end. சர்ஜரி பண்ணிட்டு சடனாக they'll disappear from the radar. 1 year 2 years வரமாட்டாங்க. அது வந்துட்டு மிஸ் அவுட் ஆகும்போது whatever you do, how much ever you spend, தலை கீழே நின்னாலும் it's not going to happen. மேம் நான் மெடிசனை யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட்டே வரல, அந்த ஆயில் யூஸ் பண்ணால் 3 மாதத்தில் க்ரோ ஆகுதுங்கிறாங்கன்னா how will you treat them? ட்ரெண்டிங்காக யார் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் கிடையவே கிடையாது. மெடிசனில் there's nothing called trending. ரத்தம் போச்சு, எத்தனையோ ஆயில் நேம் வந்துருச்சு, பட் எல்லாத்துலேயும் முடி வளருதோ இல்லையோ the company which is promoting that oil is growing. பயோட்டினை பொறுத்த வரைக்கும் again I would say it's a biggest scam. இப்போ மினாக்சிடில் கொடுத்துடல அப்படின்னு சொல்றாங்க. மினாக்சிடில்னாலே they think it's some டாக்ஸின்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸோ லைப்போசெக்ஷன் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு பண்ணலையா நம்ம? இப்போ லைப்போசெக்ஷன் பண்ணுறதுனால எல்லாமே சரியாகும்னு நினச்சாங்கன்னா நடக்காது. 15-year-old girls coming for muffin top correction. இந்த மஃபின் டாப்புங்கிற வார்த்தையே எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. I don't believe in skin whitening. அது என்னோட belief, அது என்னோட personal opinion. I won't say every cosmetic surgery is just for looks. This is a beautiful specialty, make it more beautiful. And நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் அவரை கோட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மூலமாக ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தாலுமே முடி பர்ஃபெக்டாக இருக்கும், மூக்கு சைஸு கரெக்டாக இருக்கும், பாடி செம ஷேப்பில் இருக்கும். இதை பார்க்கும்போது ஒரு ஆசை வரும், நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு சொல்யூஷன்ஸும் இருக்குது, இந்த ஆசையும் தப்பு கிடையாது. ஆனால் இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும், பிரச்சனை வராது, இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனை தான் நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை ஒரு ஆசைக்காக பண்ணுறீங்களா, இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். வெல்கம் டு த மாஸ். இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசி இந்த சர்ஜரிஸ் எல்லாம் வந்துட்டு சேஃபா நாட் சேஃபா, யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வாட் டு எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் தி சர்ஜரிஸ், இதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு தான் we have the goat with us. வேறு யாரும் இல்லைங்க, Dr. Sasi Kumar Muthu from Pearl Health Clinic. Hi sir. Hi Monisha. கோட்லாம் கொஞ்சம் ஓவர் தான். But sir நீங்க தான் சார் எங்க கோட். I'm a plastic surgeon and cosmetic surgeon. Better இருக்கும். There are a lot of real life goats. As you say, a lot of misconceptions and perception of beauty amongst the youngsters. நாட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே, பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலியில் கொடுக்குற ப்ரெஷர்னாலேயோ, இல்லை அவங்க எதையாவது ஒரு இமேஜஸை பார்த்து they would have got influenced. Surgeries are safe and they have a role. I won't say every cosmetic surgery is just for looks. There are surgeries which is purely intended to enhance one's look, and second is to improve the functionality of the person. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம we assess the candidate whether they are going to benefit out of the surgery. அதுக்கப்புறம் we take up for the surgery. It's blanket-ஆ we can't say everyone should undergo a surgery, or we should not even talk bad about a person who is really looking to improve their looks. ஸோ அது அவங்களோட personal choice if it is a decision that is made by them without any influence. True sir. நம்ம மேஜராக டே டு டே நான் பார்க்குறது வந்துட்டு ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு காமனான இஷ்யூ. ஐ திங்க் நீங்களும் அதை காமனாக பார்ப்பீங்க. பட் இப்போது ஹேர் ஃபால் அப்படின்ட்டு நம்ம கூகுள் பண்ணாலே தெர் ஆர் லாட் ஆஃப் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனோட தான் மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் வராங்கன்னு நான் சொல்கிறேன். தெர் ஆர் பீப்புள் ஹூ ஜஸ்ட் வாக் இன் அண்ட் ஆஸ்க் எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வேணும் அப்படிங்கிறது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடி நல்லாவே இருக்கும். ஸோ த பர்செப்ஷன் அமாங் பப்ளிக் என்னென்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் தி அல்டிமேட் சொல்யூஷன் ஃபார் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது. இஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரியலி அன் அல்டிமேட் சொல்யூஷன்? நீங்கள் சொன்ன மாதிரி பர்செப்ஷன் ஒன்று. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் நாட் தி அல்டிமேட் சொல்யூஷன். சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேர் ஃபாலோட ஒரு வர பேஷண்ட் இருக்குது, அவங்களுக்கு there are lot of medical options. நீங்கள் ஃபஸ்ட் அது எதனால் அந்த ஹேர் ஃபால் வருது, இஸ் இட் அ நார்மல் ஹேர் லாஸ் ஆர் எக்ஸஸ் ஹேர் லாஸ், அதெல்லாம் நீங்கள் பார்த்து யூ ஆர் கோயிங் டு புட் தம் ஆன் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் விச் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பர்சன் இஃப் தே கேன் மேனேஜ் த ஹேர் லாஸ், தே கேன் ரீக்ரோ த ஹேர், தென் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் நாட் நெசசரி. ஸோ அப்போ டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கு தேவை? இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு 1 year எடுக்கிறாங்க, ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர் பட் ஸ்டில் தே ஹாவ் பால்னஸ் இன் த ஃப்ரண்ட் ஏரியா.
ஹேர் லைன் ரெசீட் ஆன ஏரியா இருக்குன்னா அங்கே எவ்வளோ மெடிசன்ஸ் அப்ளை பண்ணாலும் ரிசல்ட் வரல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது we should think of hair transplant as an option. இன்னொன்று வந்து மெடிக்கல் ஆப்ஷன்ஸ் போடுறாங்க, ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குது. பட் தெர் ஆர் சம் ஏரியாஸ் வேர் த ஹேர் லாஸ் ஸ்டில் நாட் ரீக்ரோயிங். அந்த இடத்துல ஒரு பால்டிங் வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா தென் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கேன் பி ட்ரைட். பட் இது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டே ஒரு ஆப்ஷனாக எடுத்தாலும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு பி கண்டினியூ. ஸோ இந்த அல்டிமேட்டுங்கிற ஒரு வார்த்தை வந்து we never use. A person who is undergoing a hair transplant surgery also has to be maintaining it with the medical management. Motivation illa, avanga vandu mindset is not there to follow the medications na, surgery is not going to help them. So appo who is the right candidate for hair transplant surgery? See, hair transplant surgery ku vandu there are a lot of selection criteria. Basically paatha, I personally don't operate on a person who is less than 25 years. ரீசன் என்னன்னா, இப்போ அவங்களுக்கு ஹேர் லாஸ் ப்ரோக்ரெசிவாகவே இருக்குது, அதை அவங்க மேனேஜ் பண்ணாமல் ஜஸ்ட் தேர் கமிங் ஃபார் அ டிரான்ஸ்பிளான்ட்னா டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் சர்வைவ் ஆயிரும். பட் எக்ஸிஸ்டிங் ஹேர் மைட் ரெசீட் ஃபர்தர் அண்ட் இட் மைட் லுக் வெரி ஆட் த ரிசல்ட். இதை தவிர்த்து தே ஷுட் பி மெடிக்கலி ஸ்டேபிள், தேர் ஷுட் பி நோ மேஜர் கோமார்பிட் கண்டிஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி வெரி ரியலிஸ்டிக். ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து we are not going to create any new roots. We are only going to reposition the existing roots from the back of the scalp to the area where there is baldness. So cover தான் பெட்டராக இருக்குமே தவிர டென்சிட்டிங்கிறது கொஞ்சம் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு த நேட்டிவ் ஹேர்ஸுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். And they should be mentally prepared to follow the medications what we suggest, and they should be on a proper follow-up with us. Surgery பண்ணிட்டு suddenly they'll disappear from the radar. 1 year 2 years வரமாட்டாங்க, அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் might not be optimum. ஸோ மெடிக்கேஷன்ஸும் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோஅப்ஸும் ப்ராப்பராக வச்சுக்கணும். அண்ட் தே ஷுட் நாட் பி ஷோயிங் சம் பிக்சர்ஸ், எனக்கு இந்த மாதிரி வேணும், இவ்வளோ டென்ஸாக வேணும். அதாவது we won't use the terms mentally stable. I will say they should have their own perception. They should not be influenced by some other picture. எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும்னு காமிக்கிறவங்களே we generally don't operate. இதெல்லாம் வந்து candidate selectionல we look into it. இதை தவிர்த்து there is nothing specific when it comes to selection. Anyone who is above 25 and who is going to be healthy, donor hair which is adequately there and healthy na, they can undergo the surgery. ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்ட் வந்து வேணும்ன்ட்டு எத்தனை பேர் வராங்களோ, டிரான்ஸ்பிளான்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகாது ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே, இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷனாக கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லும்போது ஐயோ டிரான்ஸ்பிளான்ட்டா, அதுவும் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு பேக் டு பேக் நியூஸஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், டெத் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயமும் வருது. ஸோ வாட் ஆர் த மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹவு கேன் வி அவாய்ட் த காம்ப்ளிகேஷன்ஸ்? இது வெரி வேலிட் கொஸ்டின். ஏன் ரீசன் என்ன சொல்லுவேன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டை ஒரு சர்ஜரியாக ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சி வி ஆஸ் சர்ஜன்ஸ் வி அண்டர்கோ ரிகரஸ் ட்ரைனிங் அண்ட் நோ வாட் ஆர் த சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் ஹேப்பன். இது டெக்னிக்கல் ஜாப் இல்லை, அதை ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு முடி எடுத்து வைக்கிறதோட யுவர் ஜாப் டசன்ட் எண்ட். ப்ரீ ஆப்ரேட்டிவாக ப்ராப்பராக அசஸ் பண்ணணும், இன்ட்ராப்பாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும் பிளானை, அண்ட் போஸ்ட் ஆப்பாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இது மூணுமே பண்ணாத ஒரு ஆள் சர்ஜனே இருக்க முடியாது. ஸோ இஃப் தே டூ இட் தென் யூ வில் எண்ட் அப் இன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டை சேஃபாக பண்ணுறது எப்படிங்கிறது தான் ஒரு சர்ஜனோட விஷயம். பட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னா, ஆஸ் எனி சர்ஜரி there are complications which can happen with hair transplant also. For example, இப்போ நம்ம லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறோம், அதுக்கு ரியாக்ஷன் வரலாம், ஆர் பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ப்ளீடிங் வரலாம். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு we should be prepared. இப்போ ஒரு சர்ஜன், ஒரு டீம் ஆஃப் அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் தி ஃபிசிஷியன் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒர்க் அப் பண்ணும் பொழுது we can easily avoid these complications. If at all it happens, we can easily manage it. So this way we can ensure it is safe. Patient பண்ண வேண்டியது, they should understand it is a surgery. It should be done by the right expert in a operation theatre facility where there is a proper backup. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா சாதாரணமாக ஒரு பார்லர் மாதிரி ஒரு இடத்துல போய் பண்ணுறது, நாட் ட்ரெயின்ட் பர்சன், ஜஸ்ட் டெக்னீஷியன் நம்பி அவங்க சரண்டர் ஆகுது. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு டாக்டருக்கு தான் தெரியும், they will know how to pick up the early signs of complications. ஒரு டெக்னீஷியன் இஸ் ஒன்லி அ பர்சன் who is executing that step of the surgery. முடிய பின்னாடி இருந்து எடுத்து முன்னாடி வைக்கிறது தான் அவங்க வேலையை தவிர, ஒரு ஹார்ட் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆனால் என்ன, ஒரு டெம்பரேச்சர் ஜாஸ்தியான என்ன, சேச்சுரேஷன் லோ ஆனால் என்னங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் they are technicians, we are doctors. ஸோ அதனால் choose a place where the doctor executes the procedure completely. So that way you will be in safe hands. மற்றபடி it's a regular procedure what we do, and it is not so complex surgery as other surgeries what we do. But நீங்கள் சொன்ன complications are common because of this complacency of the people who are doing it. Other regulation is not in our hands. As professionals, we can only do help to the patient who is walking into our cabin, and we can spread awareness like this so that they benefit out of it. Is hair transplant permanent? Hair transplant வர results are long standing. So there is nothing permanent in life. So அதுதான் holds good for the hair transplant procedure also. The result what you achieve will be long standing provided patient maintains the medical treatment
அவங்க லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக வச்சுக்கணும். இதை மீறி இஃப் தே டெவலப் சம் டிசீஸ் இன் த ஃபியூச்சர், அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபாலோ இன்டு திஸ் கிரைட்டீரியா. பட் பை அண்ட் லார்ஜ் இட் வில் லைக் 10 to 15 years வரையும் மெயின்டைன் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க வித் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ். ஸோ போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் கூட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் கண்டிப்பாக. தட் இஸ் வாட் ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் யூ. பிகாஸ் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச சில மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வி ப்ரொவைட், பட் லாட் ஆஃப் அட்வான்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இஃப் யூ கேன் த்ரோ லைட் about what are the medical management a person will be subjected to and what are the recent advances in the medical line, it will be more beneficial. Nee solnu adu. So to start with minoxidil la irundhu finasteride la irundhu, without which generally androgenic alopecia or female pattern baldness doesn't basically work. So adukapprama PRP irukku, second generation PRP, which is the PRF. Right now stem cells, major exosomes also is playing a huge role. So advancements நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எக்ஸோசோம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹியூமன் டிரைவ்ட் எக்ஸோசோம்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, பிளான்ட் டிரைவ்ட் எக்ஸோசோம்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, அண்ட் ஆல்சோ அனிமல் டிரைவ்ட் எக்ஸோசோம்ஸ் இருக்குது. ஸோ there are a lot of stem cells regenerative medicine which is also coming up recently. ஸோ எல்லாமே it works to certain extent. பட் அடித்தளம் இது எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டால் நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஸோ சம்வேர் அது வந்துட்டு மிஸ் அவுட் ஆகும்போது வாட் எவர் யூ டூ, ஹவு மச் எவர் யூ ஸ்பெண்ட், தலை கீழே நின்னாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஐ திங்க் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஐ ஜென்ரலி கீப் ஸ்ட்ரெஸ்ஸிங் அப் ஆன் திஸ். 50% உங்கள் லைஃப் ஸ்டைல் பண்ணிடும், மிச்ச 50% மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் பண்ண போகுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் டு கிவ் இனஃப் importance to the lifestyle management. இப்போ லைஃப் ஸ்டைல் சொல்லும்போது இப்போ சம் பீப்புள் ஆஸ்க் மீ, சார் நான் எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறேன், I mean I don't smoke but I have hair loss and balding. But there are people who are my friends, like they smoke a lot but they don't have hair loss. But இதுக்கெல்லாம் how do you deal with them? See, for example, on lifestyle பற்றி நம்ம we can't give like complete lecture about lifestyle. Everyone knows what is good and bad. But இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது how do you handle it? Smoking and alcohol is not the only problem here. Stress is the biggest problem, a bigger picture. ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஸ்மாலர் பிக்சராக நம்ம பார்க்குறோம். ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் which has changed, radiation exposure which has again changed and enhanced. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஒன்லி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ வந்து சிட்டிங் has become the new smoking. Basically it's a collective it's more of a combined approach. Again lifestyle மட்டும் மாத்திக்கிட்டு நம்மளால ஹேர் ஃபால் ரிவர்ஸும் பண்ண முடியாது. you're into it அவ்வளவுதான். சரி, இப்போ from your practice for medical managementல you would have seen like a number of hair patients, hair fall problems. இப்போ medical management மட்டுமே it gives a better resultங்கிறது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. இல்ல அப்ளை ஆகாது, but there is a good result seen with medications. Yes. But how long will you wait? If a patient, you are starting today, a patient is walking into your cabin, you are starting them on medical management. How long will you ask them to wait to see the result? Or the inference, you come to that whether medicine is working or not, or inference varadhukku, how long will you wait? I would generally wait for 1 year, and if I'm seeing some improvement, then I would extend it to 1.5 years or 2 years, depending upon, okay, improvement தெரியுது, முன்னாடி வந்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத வச்சு we come to the inference. But minimum a year. Yeah, இல்லையா கேட்குறேன்னா இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக இப்படி சொல்கிறோம், பட் there are a lot of videos in the social media showing complete பால்டாக ஒரு பிக்சரை காமிச்சிட்டு ஒரு ஆயில் ஒரு 2 மாதம் தடவுங்க வளர்ந்துடும், சூப்பராக வளர்ந்துடும், இவ்வளோ தூரம் வளர்ந்துடும், அவ்வளோ தூரம் வளர்ந்துடும், இத்தனை முடி வளரும்ன்ட்டு ஒரு there are people who are saying like 23,400 கவுண்ட்லாம் சொல்கிறாங்க. It's like very funny thing to watch on this, being a professional. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து, மேம் நான் மெடிசனை யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட்டே வரல, 2 மாதத்தில் 3 மாதம் யூஸ் பண்ணிட்டேன், அந்த ஆயில் யூஸ் பண்ணால் 3 மாதத்தில் க்ரோ ஆகுதுங்கிறாங்கன்னா, how will you manage them or treat them? I think it's more of informed decision. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். When you come to me, I'm here only to give you information about what I know and what I have studied. எனக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட், இப்போது அந்த எண்ணெயில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதில் என்னெல்லாம் வச்சா வந்துட்டு சயின்டிஃபிக் எவிடன்சஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டை பற்றி I don't talk about it or I don't infer about it at all. All I can tell them is you take the decision. நீங்கள் ஆயுர்வேதம் பண்ண போகிறீங்களா, இது போட போகிறீங்களா, இந்த எண்ணெய் வைக்க போகிறீங்களா, மினாக்சிடில் வைக்க போகிறீங்களா, ப்ரொசீஜர் பண்ண போகிறீங்களா, டிசிஷன் நீங்கள் எடுங்க. I'm giving you the information that is available to my knowledge. So basically we are there to guide. Yeah, I'm there to guide.
you take the decision. Basically you are the only decision maker for your own self. இல்லை ஏன் சொல்கிறேன்னா இப்போ minoxidil வந்து it is there since 1980s. Yes. And there are a lot of papers, lot of studies showing that it is working. So till date there are a lot of other molecules coming in. Redensil வருது, anagen வருது, procapil இருக்கு. ஏன் minoxidil அப்படிங்கிறது வந்துட்டு கூட lot of people minoxidil கொடுத்துறல அப்படினு சொல்றாங்க. Minoxidilனாலே they think it's some ஒரு டாக்ஸின்ங்கற மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ மினாக்சிடிலுக்கு இருக்கிற எவிடன்சஸ் அளவுக்கு இப்போ இருக்கிற ரெடென்சிலுக்கோ அனாகேனுக்கோ ப்ரோகாப்பிலுக்கோ பெப்டைட்ஸுக்கோ ஸ்டெம் செல்ஸுக்கோ இருக்கான்னு கேட்டால் நோ. ஸோ தட்ஸ் வை வி ஸ்டிக் டு மினாக்சிடில் as a base. But these herb oils, why I'm saying oilங்கிறன்னா lot of people promote it. முயல் ரத்தம் நிறைய பிராண்ட் இருக்கு. முயல் ரத்தம் போச்சு, எத்தனையோ ஆயில் நேம் வந்துருச்சு. பட் எல்லாத்துலேயும் முடி வளருதோ இல்லையோ the company which is promoting that oil is growing. That is what we are seeing. அதுவும் ஒரு ஷார்ட் ஸ்பேன் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3 years இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க. சடன்லி they disappear out of the market and they come up with a new product altogether saying that this is far superior. இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் தான். அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு there is no support of evidence. Yes. But நம்ம ப்ராடக்ட்ஸ் what we suggest have evidence about results and complications together. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ what will be your routine? For example, எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ எந்த ஸ்டேஜில் you will put them on minoxidil, எந்த ஸ்டேஜில் you tell them no minoxidil is not working, you have to go for some other molecule, or when do you suggest a PRP? If yes, how many sessions of PRP? You know, there are a lot of people who have told me that 20 sessions பண்ணேன், 25 sessions பண்ணேன், ரிசல்ட் வரல. Okay. What will be a protocol? For example, how do you devise your treatment strategy? Medical treatments. Medical treatments, we generally start on minoxidil only when there is thinning. அதாவது நம்ம பார்த்து கிளினிக்கலாக நம்மளுக்கு இந்த கிரேடில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இப்போ அவங்களுக்கு தின்னிங் ஆகுறதுங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் மை டயக்னோசிஸ். எனக்கு பார்க்கும்போது ஐ ஷுட் நோ தட் இஃப் தே ஹேவ் தின்னிங், இஃப் தே டோன்ட் ஹேவ் தின்னிங், அவங்க கிரேடில் ஃபிக்ஸ் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது, கிரேடில் ஃபிட் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலி இஃப் இட் இஸ் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் மினாக்சிடிலே போடுங்க, பார்க்கலாம். 1 year or 2 years வெயிட் பண்ணுங்க before you start on any kind of procedural treatments. Okay. So if someone walks with hair fall, I'm not going to definitely suggest PRP on the first session. Definitely no. I would try to first manage them medically with minoxidil. And எல்லாருக்கும் minoxidil ஆரம்பிப்பனா கேட்டால் அதுவும் கிடையாது. If they have only chronic telogen effluvium or acute telogen effluvium இருக்குன்னா then they don't need minoxidil at all. So treating the cause, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியாக இருக்கட்டும் ஆர் போஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், ட்ரீட்டிங் த காஸ், புட்டிங் தெம் ஆன் சப்ளிமெண்ட்ஸ், அப்போ வந்துட்டு இந்த பெப்டைட்ஸாக இருக்கட்டும், ரெடென்சலாக இருக்கட்டும், இட் இஸ் அ பிளே அ ரோல் டு ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் தி ஹேர் திக்னஸ். சப்போர்ட்டிங். ஸோ அந்த ஒரு மினிமல் சப்போர்ட், ஒரு புஷ் கொடுத்தோன்னா போதும், இட்ஸ் ஆக்சுவலி கோயிங் டு க்ரோ பேக். இல்லை ஒரு 6 months of it, they don't see any result, there is no improvement in the hair fall, that is when we go ahead with minoxidil or PRP for that matter. So anga vanditu we again take a decision of minoxidil or PRP. Again minoxidil avanga are they fitting into androgenic alopecia, they are not fitting into androgenic alopecia, depending upon that PRP. Appadi na PRP aramikkrana, I'm not going to cross 6 sessions. Only until the fixation. So again I'm just giving a push there to fix it. Now the problem is fix, maintain with your lifestyle management. நீங்கள் அதிலிருந்து you take it forward. So minoxidil will continue as a baseline always. Minoxidil continues for androgenic alopecia. So now if it is androgenic alopecia, நீங்கள் minoxidil ஆரம்பிச்சாலும் சரி, ரெடென்சில் ஆரம்பிச்சாலும் சரி, ப்ரோகாப்பில் ஆரம்பிச்சாலும் சரி, எது ஆரம்பிச்சாலும் போடுற வரைக்கும் முடி இருக்கும், விட்டிங்கன்னா முடி கொட்ட தான் போகுது. ஸோ இட் இஸ் அ சேம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இதில் பெட்டர் எது அப்படின்னு கேட்குறது தான். So what is the role of supplements? See for example Biotin, இப்போ பேஷண்ட்ஸே அவங்க நிறையா வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. Biotin gummies எடுத்துக்கிறாங்க, 30 micrograms 30 mcg தான் அப்ரூவ்ட் டோஸுங்கிறாங்க. பட் they take 30 mg or 40 mgலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. We don't know whether it really works. So what is your take on supplements? Biotin, if it really works itself is a question. There are a lot of research articles saying it for AGA it's not going to work, which is androgenic alopecia. அது ரோலே கிடையாது. பயோட்டின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு பயோட்டின் கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகும். எல்லாருக்கும் பயோட்டின் டெஃபிஷியன்சி இருக்கா? அகேன் அ பிக் கொஸ்டின் மார்க், பிகாஸ் இட் இஸ் செக்ரீட்டட் பை தி கமென்சல்ஸ் பாக்டீரியா விச் இஸ் தேர் இன் ஆர் கட். ஸோ அன்டில் யுவர் கட் இஸ் குட், you're going to have good biotin. So deficiency is not going to be a problem at all. So biotin பொறுத்த வரைக்கும் again I would say it's a biggest scam. So basically supplements are only for people who are deficient. So now generally I check if they have deficiency or they are low on nutrition.
ஸோ இப்போ நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் ஆனால் லோ நார்மலில் இருப்பாங்க. ஸோ அது க்ரானிக்கான ஒரு ப்ராப்ளமாக இருக்கா, அங்கே ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது இட் இஸ் கோயிங் டு பூஸ்ட் அப்பே தவிர, நாட் தட் எவ்ரி ஒன் நீட் டு டேக் அ மல்டிவைட்டமின் ஆர் அ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் இஸ் வாட் ஐ வுட் சே. வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்? ப்ரீ ப்ரொசீஜராக இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொசீஜராக இருக்கட்டும். Yeah. See, pre-procedure, I tell my patients generally to hydrate well. First point is avoid smoking, alcohol, and on usage of too much of harsh products on the scalp, straightening, smoothing, and treatments. I ask them to avoid at least for a month before the surgery. Medically, they have to stay fit. Post surgery, it's very simple. For the first 1 week to 10 days, they have to be very careful. That's the time when the graft takes time to adhere to the scalp. So they should not be like giving any trauma to the area, like scratch பண்றதோ இல்லை comb வச்சு சீவுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. And they have to avoid strenuous activities like workouts, cycling, swimming, and gym போகிறது, weights தூக்குறது, அதெல்லாம் they are not supposed to do for 4 weeks period ideally, or at least for 2 weeks period. இது தவிர hair trim பண்ணுறது, coloring பண்ணுறது, இதெல்லாம் வந்து they have to avoid at least for 4 to 6 weeks. இது post surgically they have to avoid, and they have to stick to a healthy diet plan, and they should not miss their medications when it comes to hair loss medicines which is prescribed by you. ஏன் சொல்கிறேன்னா, transplanted hair will keep growing, but the native hair will start to recede or thin out. அதை நம்ம முன்னாடியே கவுன்சிலிங் அப்பயே சொல்லிடுவோம். பட் அதை தவிர்த்து they should understand it is very important. அவ்வளோதான். They should not get physical activities like sports which needs physical activity, physical connections. அதை வந்து பண்ணக்கூடாது. இப்போ பாக்ஸிங் போகிறேன், இல்லை கபடி விளையாடுறேன், cricket போகிறேன், இதெல்லாம் வந்து they should avoid at least for 4 to 6 weeks when it comes to sports. Personally, other lifestyle habits they can resume in a week's time. For example, they're going to do work from home, they can start even from the second or third day. Socializing time பார்த்தீங்கன்னா roughly it takes 2 weeks for them to get back to the socializing stage. ஏன்னா ஃபஸ்ட்டு வச்சு அந்த 2 வாரம் வந்து there will be like dots on the scalp. It will look little odd. If a person might move out, they will ask என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. But after 2 weeks, it will look normally like a tonsured scalp which is growing the hair. அதனால் அந்த 2 weeks period கொஞ்சம் socializing avoid பண்ணுறது better. Otherwise, nothing much to this. It's a simple procedure which needs to be taken care in a proper way. Okay. ஹேர் டான்ஷர் பண்ணாமல், மொட்டை அடிக்காமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா? Yeah, we do, but கம்ப்ளீட் டான்ஷர் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் டோனர் ஏரியாவை வில் ட்ரிம் டு 0 level. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபார் men if you are doing it, we'll ask them to leave the hair to grow longer பின்னாடி மட்டும், so that we lift the top of the hair, trim the essential donor area, we'll harvest the graft and implant on the recipient area. Okay. பட் அதில் கொஞ்சம் challenges இருக்குது. பட் எல்லாருக்கும் நாங்கள் பண்ண மாட்டோம். A person who requires less number of grafts, very small area of recipient area, we can try these things. இல்லைனா better is to completely trim the hair to 0 level and do it off. ஃபீமேல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எவ்வளோ காமனாக நீங்கள் பண்ணுறீங்க ஒரு பார்க்குறீங்க? கம்மி தான். டு பி frank, like maybe 10 to 15% okay of the transplants what we do will be female hair transplants, because most of the time medications அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். okay But we have done better results we have got. And how successful is it? Quite successful if it is if they have a good donor hair. Okay. And diffuse thinning irundaduna it doesn't work. Okay. Adha nam munadi we have to assess and we have to tell them. A diffusely thinned hair on the scalp, we are not going to do any transplant. Okay. ஸோ ஒரு பக்கம் ஒரு காஸ்மெட்டிக் கன்சர்னாக நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பார்க்குறோம். பட் தேர் ஆர் ஆல்சோ லைக் ஆக்சிடென்ட்ஸ்னால ஸ்கார்ட் ஏரியாஸ் அண்ட் ஃபேஸில், பியர்டில், முஸ்டாஷில், ஸோ இங்கெல்லாமும் நம்மளுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மோனிஷா, this cosmetic surgery is not just looks. Yes. See, a person who is scarred, we have done a person who had a acid burns on the scalp and he lost entire left side of the scalp hair. It was just left with the scar. So we took hair transplant option and we gave to cover the left side and also to the eyebrows. Once the hair grew to normal level, the person's confidence was so high that he didn't even feel that he underwent such a major burn injury. So அதான் சொல்ற வர, any scar we can try attempt at least for hair transplant. For example, mustache la irukna, nothing wrong in covering it. If it's bothering the patient, we can do it and it grows well. As long as the bed of the scar is healed well, okay, it is vascular, we can do the graft. Grafting. Okay.
ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டோட லாங்கிவிட்டியை வச்சுக்கிறதுக்கு வாட் ஆல் அ பர்சன் ஷுட் ஆக்சுவலி டூ? ரொம்ப காமன் கொஸ்டினாக கேட்பாங்க, எவ்வளோ நாள் இருக்கும்? ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பாங்க, வச்சா எவ்வளோ நாள் சார் இருக்கும்பாங்க. There's no clear answer to that. To be frank, on an average 10 to 15 years, people have maintained the hair. Transplants பண்ணவங்க. ஸோ எதுவுமே பண்ணாமல் இட்ஸ் கோயிங் டு மெயின்டைனா? No. They have to follow with medications. So for example, minoxidil, I put my patients on minoxidil and finasteride. Minoxidil on a long term, finasteride on a short term with pulse therapy மாதிரி கொடுப்போம். Because the fear of impotency and the sexual dysfunctionலாம் அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால it's a mind game. Basically, we tell patients that 3 months எடுங்க, 2 months break கொடுங்கன்னு சொல்லுவோம். But there is no theory, as you know, there is no evidence to support that claim. But that benefits the patient. Long term, for example, if they are consistent with their medical management and healthy lifestyle, the results are long standing. 10-15 years kuda it is stable. But there might be little bit of thinning happening in 3 to 5 years time. Konjam thin agum. Loss na eppadi varumna, even if you place 1000 hairs vachano adula only 800 will survive. So 200 will be lost. And the loss vandu, if it is not bothering them, we don't need to do any procedure. Illana we'll do an additional sessions to improve the density. மென்னுக்கு வந்துட்டு எப்படி ஹேர் ஒரு பெரிய கன்சர்னும், விமெனுக்கு வந்துட்டு த பாடி ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அகெயின் இஸ் அ பிக் கன்சர்ன். பட் அகெயின் இதுலேயுமே நம்ம வந்து விமெனும் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில மென்னுக்கு கூட கைனகோமேஸ்டியாலாம் வந்துட்டு இருக்கிறது வந்து குவைட் நார்மல் அப்படிங்கிறது. ஸோ பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் சர்ஜரிஸ் இது வந்துட்டு யார் பண்ணலாம், யாருக்கு தேவை இல்லை? இது வந்து வெரி சென்சிட்டிவ் சொல்ல மாட்டேன். இட்ஸ் வெரி personal topic for each woman actually. இப்போ அந்த breast size வந்து if they feel it is not properly developed or it is not up to their perception of beauty, breast beauty அளவுக்கு இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, if they are not being pushed to the procedure, they are taking an informed decision, they can undergo. Okay. ஸோ இது வந்து a well informed patient தான் இந்த டெசிஷனுக்கு எடுக்க முடியும். மற்றதெல்லாம் இப்போ நாங்கள் பார்க்குறது பாதி பேர் எங்ககிட்ட வரும்பொழுது either they are influenced by the pictures what they see in the social media thinking this is what is a normal breast size, or peer pressure. For example, அவங்க friends, family, colleagues அவங்க பாஸ் பண்ணுற comments can affect them. அதனால they might feel low, or their spouse, husband could have commented something and அது it will enter into the mind and அதனால அவங்க வந்து they'll feel that their breast size is not normal, they approach us. இது ஒரு category which we have to carefully deal with them because they might not have really a problem. So we have to counsel them and we have to assess whether they really have a problem, then we help them out. மூணாவது category genuinely they will have a problem like underdeveloped breast. ஒரு breast கம்மியாக டெவலப் ஆகிருக்கும், ஒரு breast நல்லாவே நார்மலாக டெவலப் ஆகிருக்கும். அந்த சைஸ் ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப வேரியேஷன் இல்லைன்னா ஓகே. இப்போ ரொம்ப வேரியேஷன் இருந்ததுன்னா we can help them with a surgery. இல்லை post pregnancy or lactation when the breast deflates, upper the shape might be little smaller, or after weight loss when the fat also reduces surrounding the breast tissue, they might sagging varum, konja deflation varum. So ivangala they are genuinely a patient who want to undergo a transplant. Professional needs ku sila people they approach us, like people in the industry, movie industry, to improve the shape they want to undergo breast augmentation procedure. Adu or tip, adu தனி கேட்டகரி. அதுலேயும் we have to see whether they really want it, or they are being pushed into the procedure. இந்த அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு if a candidate is a genuine candidate, nothing wrong, we go for a breast augmentation surgery. Is there any cut-off age before going for the any cosmetic surgery we tell about 20. So it's nothing like அது வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் breast augmentation ideally after 20 is better. ஆனால் அப்போ தான் அவங்க they can make a informed decision. இல்லைனா என்ன ஆயிரும், நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு நமக்கு தெரியாது. ஸோ 20 and above தான் இட்ஸ் மை வே ஆஃப் டேக்கிங் அ பேஷன்ஸ் ஃபார் சர்ஜரி. ஓகே. ஸோ இப்போ பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன்லேயே வந்துட்டு தட் இஸ் ஃபேட் ஆர் சிலிகான். ஸோ விச் டு யூ ப்ரிஃபர்? அதான் காமன் இஸ் implants, silicone implants. They are very safe, easily available implants of variable sizes. Patient satisfaction is far better and it gives a good definition to the breast. But it has certain issues like rejections varala, infections varala, breast implant induced illness can happen. Okay. Some people have cancer which has developed, very 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 remote chance, but we have to inform the patients. We can't just hide the fact and tell the procedure. Idu implant பொறுத்த வரையும், but even today we are doing implants, it's very safe. Other thing is fat. Fatல advantage என்னன்னா அவங்க own bodyயோட tissue.
ஸோ அந்த ஃபேட்டை நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி we inject into the breast as required and there is no limited source. There is adequate source இருக்கும் பாடியில். ஸோ we can take how much our fat we want and we can put. Disadvantage என்னன்னா மல்டிபிள் செட்டிங்ஸ் தேவைப்படும் to get to the optimum shape. இம்ப்ளான்ட்டில் இருக்கிற டெஃபினேஷன் இதில் கொஞ்சம் கஷ்டம், பட் கொடுக்க முடியும். இப்போ we are giving it but little challenging. ஸோ அதனால் ரெண்டுமே இட் ஹேஸ் அ ரோல். பேஷண்ட் தான் will decide after all this counseling. The patient will decide I'll go for an implant or I'll go for a fat. There is a myth. இப்போ வந்துட்டு ஒரு breast augmentation surgery பண்ணணும்னு நினைக்கிறாங்க and they are not even married. நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறக்கும்போது during the motherhood will there be any difficulties post the especially the silicone implant? See, I don't see any major issues with that. But if implant size is too big, அப்போ என்ன ஆகுனா இட் கேன் கம்ப்ரஸ் ஆன் தி டக் கிளாண்ட்ஸ். அதனால breast milk production might reduce. ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டி. பட் அந்த தட்ஸ் வை வி டெல் பேஷண்ட்ஸ் டு கோ ஃபார் அ இம்ப்ளான்ட் சைஸ் விச் இஸ் அடிக்வேட் enough டு ஃபில் த breast பாக்கெட். ரொம்ப பெருசாக போட்டு ரொம்ப அது வந்து ஸ்கின்னை ரொம்ப தின்னோட்டாக இருந்துச்சு, கிளாண்டை ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் தீஸ் இஷ்யூஸ் வில் ஹேப்பன். But otherwise there is no contraindication for a person to undergo a breast implant and they can have a normal married life, normal motherhood. So there is no complications with implants or fat, whatever it is. Okay. எப்படி breast augmentation வந்துட்டு ஒரு பக்கம் லைக் ஒரு விமென்க்கு வந்துட்டு ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்கறதுனால அவங்க போகிறாங்களோ, செகண்ட் இன்செக்யூரிட்டி இஸ் த ஷேப் ஆஃப் த பாடி பார்ட்ஸ். ஸோ இப்போ அப்டமினில் மட்டும் ஃபேட் அக்யூமுலேஷன். யூஸ்வலி போஸ்ட் ப்ரெக்னென்சி நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு ஒன்றுமே ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, ஐ திங்க் நான் வந்து லைப்போசெக்ஷன் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் அவங்களே வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்ம் சைஸ் பெருசாக இருக்கிறது, தை சைஸ் பெருசாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஹவு சேஃப் இஸ் லைப்போசெக்ஷன் அண்ட் ஹூ ரியலி நீட்ஸ் இட் அகேன்? See, liposuction is most commonly done plastic surgery procedure and it's very safe. என்னன்னா இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. கேண்டிடேட் வந்து any cosmetic surgery, they should be mentally stable, they should be medically fit and they should have realistic expectations. இதெல்லாம் goes without saying for any cosmetic procedure. But when it comes to liposuction, the patient should be candidate எப்படி செலக்ட் பண்ணணும், they should not be a morbidly obese person. Okay. They should be normal weight to overweight கேட்டகரிக்குள்ளே இருக்காங்க. There is some fat bulges as you mentioned in the arm or outer thigh or inner thighல fat அதிகமாக இருக்குது. Pockets of fat which is not reducing with your regular diet and exercise or resistant fat bulges இருக்குன்னா அங்கே liposuction is the ideal surgery. எப்போ அது வந்து பெனிஃபிட், ஐ மீன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் அ பர்சன் ஹூ ஹேஸ் அதர்வைஸ் அ நார்மல் பாடி ஷேப், ஆர்ம் மட்டும் இட்ஸ் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்னா அப்போ ஃபேட் எடுத்தோம்னா இட் கெட்ஸ் சிங்க் வித் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ப்ரொபோசிஷன். அதே மாதிரி தைஸ், அப்பர் பாடி நல்லா ஸ்லிம்மாக இருப்பாங்க, அவுட்டர் தை மட்டும் ப்ராடாக இருக்குன்னா அதை நம்ம வி கேன் டூ ஸ்கல்ப்டிங் மாதிரி, லைப்போ ஸ்கல்ப்டிங். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது இட் கிவ்ஸ் தம் பேக் தி நார்மல் ஷேப் அண்ட் தி கான்ஃபிடென்ஸ். சேஃப்டி இஸ் மஸ்ட் இன் லைப்போசெக்ஷன் பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ காமனாக லைப்போசெக்ஷன் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆல்சோ seen. Okay. For example, fat embolism. First dreaded complication is fat entering into the venules. So anesthetists have to be perfectly synced to the procedure and it's like a major surgery மாதிரி தான் அதை அட்ரஸ் பண்ணணும். Hydration has to be maintained throughout the surgery. And fat aspiration, I generally don't aspirate more than 5 to 6 liters in a given session. அது எவ்வளோ தான் பேஷண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் சேஃப் ஜோனுக்குள்ளே நம்ம சர்ஜரியை ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டர் அண்ட் வி ஒன்ட் ஃபேஸ் எனி காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரே அனஸ்தீசியாவில் எல்லா ஏரியாவும் லைப்போசெக்ஷன் பண்ணுறேன், 10 லிட்டர் எடுக்கிறேன், 15 லிட்டர் எடுக்கிறேன். திஸ் நோ பிளேஸ் ஃபார் ஹீரோயிசம் when it comes to ப்ரொஃபஷன் சர்ஜரி. இங்கே வந்து பேஷண்ட் சேஃப்டி தான் ஃபஸ்ட். டெக்னிக்ஸ் எல்லாம் அப்பார்ட். லேட்டஸ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், சேஃபஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் வி டெல் பேஷண்ட்ஸ். ஸோ அதனால் லைப்போசெக்ஷன் கேன் பி டன் சேஃப்லி provided patient and the surgeon when they are in sync with what they are going to achieve. So liposuction வந்துட்டு weight loss-க்கு பண்ணலையா நம்ம? No. I will never say liposuction is a procedure for weight loss. See, weight loss-க்கு there are a lot of people who nutritionistல ஆரம்பிச்சு bariatric surgeonsல இருந்து அத்தனை பேர் இருக்காங்க, dietitians இருக்காங்க. So they will manage the weight loss. My job is to give the shape back to the patient. இப்போ லைப்போசெக்ஷன் மூலமாக நான் வெயிட் லாஸ் உங்களுக்கு பண்ண முடியும்னு இஃப் ஐம் கோயிங் டு டெல் அ பேஷண்ட், தட் இஸ் ஈக்குவலன்ட் டு அ லை பிகாஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இன் வெயிட் லாஸ். அண்ட் ரெண்டாவது, தட் இஸ் நாட் அ ப்ரொசீஜர் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் நாட் மோட்டிவேட்டட் டு மெயின்டைன் த லைஃப் ஸ்டைல். இப்போ லைப்போசெக்ஷன் பண்ணுறதுனால எல்லாமே சரியாகும்னு நினச்சாங்கன்னா நடக்காது. ஸோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்
they should be motivated to lose weight, maintain the shape. Appa and the liposuction is a additional procedure which will help them. Per se, if they look for weight loss, na, It's diet, not the one. fitness, or a morbid obese patient can consider a bariatric surgery. அண்ட் இப்போ லைப்போசெக்ஷன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு திரும்ப அந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆக சான்சஸ் இருக்கா இஃப் தே டு நாட் மெயின்டைன் தேர் லைஃப் ஸ்டைல் வெல்? Yeah. See, fat cells வந்து constant in number. They don't like we remove it ஒரு ஏரியால இருந்து அந்த fat cells எடுத்துறோம்னா remaining fat cells can hypertrophy. அது லாஸ்ட்டாக நடக்கும் if they don't maintain the diet and exercise. அதுக்கு தான் we stress patients to be on a regular diet. இதுக்கு ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷல் டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் டயட் வித் a good fitness routine they can maintain the shape. அதை விட்டுட்டு if they are not going to follow the lifestyle habits, no, then the existing fat cells can hypertrophy. Okay, so they can regain the They fat can there. regain. Okay. And இப்போ லைப்போசெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் do they have sagging generally? அது இஸ் வெரி குட் கொஷின். ஏன்னா நிறைய பேர் லைப்போசெக்ஷன் வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆயிரும்னு நினைப்பாங்க ஸ்கின். அது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் எலாஸ்டிசிட்டி. ஓகே. ஸோ அதுதான் அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில். பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப சாக் ஆகிட்டு ஃபேட் நிறையா இருக்குன்னா அப்போ லைப்போசெக்ஷன் பண்ணோம்னா த ஸ்கின் வில் சாக் டவுன் ஃபர்தர். இட்ஸ் அ பேக், அவ்வளோதான். அந்த பேக்லேருந்து ஃபேட் எடுத்துரும். ஸோ த பேக் வில் டிசன் டவுன். ஸோ வி ஹேவ் டு டெல் பேஷண்ட்ஸ் தே மைட் ரிக்வயர் additional procedures like either tummy tuck when it comes to abdomen, or arm lift, arm tuck, or thigh lift, depending on the place where we do and depending on the skin excess. அந்த இடத்துக்கு இது தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லணும். Some patients we do it on table together. For some we give 1 year gap between the liposuction and the additional procedure so that we want to see whether the skin retracts by itself. Because we see, you guys will know, a lot of non-surgical skin tightening treatments which we refer to dermatologists, they provide it. 30 to 40% people, they are happy with that skin tightening. So avungalukku we don't need an additional procedure. Adu you should be telling us how it works, because for non-surgical weight loss is what they come and ask us, which we don't provide. So if I ask you this question, if you weight loss கேட்டதுனால, if I ask you what are the non-surgical options for weight loss? சர்ஜிக்கல் வெயிட் லாஸ் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இட்ஸ் டயட், இட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் விச் இஸ் கோயிங் டு எய்ட் ஆர் ஹெல்ப் யூ வித் வெயிட் லாஸ். ஸோ இதே மாதிரி பாக்கெட்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது அப்படின்னா இஃப் தே கேன் ஃபிட் இன் டு த க்ரைட்டீரியா ஆஃப் நான் சர்ஜிக்கல். ஏன்னா இப்போது ரொம்ப ஃபேட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா நான் சர்ஜிக்கல் இஸ் நாட் கோயிங் டு பி அன் அல்டிமேட் ஆப்ஷன். We'll have to tell them that, see, it's not going to work. Liposuction would be a better option. Then probably you can maintain with non-surgical so that you don't go back to the same proportion. But illa romba minimal fat irukku appadina, then there are a lot of non-surgical options like radio frequency, HIFU, ultrasound. MNRF also works in a few patients. Okay. And there is also lipolytic injections. Again, lipolytic injections depends upon எவ்வளோ ஃபேட் இருக்குது, பண்ண முடியுமா பண்ண முடியாத, are they okay, are they fit to do the procedure அப்படின்ட்டு. Cool sculpting is another option. So there are multiple options. பட் நான் அகெயின் எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யாருக்கு வேணும் யாருக்கு. ஸோ இப்போ லைப்போலைட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தி பேஷண்ட்ஸ் won't have skin sagging அந்த மாதிரி? No, they will definitely have. So lipolytic injection is always combined with RF and other treatments. With radio frequency or with ultrasound. It has to be combined for the tightening part. Okay. One basic concept நீங்கள் பேசின ஒரு 3 காஸ்மெட்டிக் சர்ஜரிலையும் நான் பார்த்தது வந்துட்டு கவுன்சிலிங், taking informed decisions. So it's not like a walk-in procedure. You walk in with a problem, I'm going to give you this treatment. நீ ஒரு நாளில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எழுந்து ஓடிலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இட் இஸ் அ சர்ஜரி அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவாக புரிஞ்ச ஒரு விஷயம், which was basic for all three. But why it is marketed in that way? Marketed as walk-in and walk-out procedure. You come, get it done, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ஈஸினஸ் ஏன் அங்கே வந்துச்சு? where did this begin? Maybe a lot of people are looking for those treatments. But whatever is shown outside, we are not going to bother about it. Yes. But as professionals, my way of practice is totally different. A person walks in for a consult, I'll make them walk again after a week, again after 2 weeks. So this is not to make them run around, but the point is they have to understand what exactly the procedure is. And it can't be taken in one consultation. The decision can't be taken in one consultation. It's a major decision. Transformation is a major decision. There are examples where people have come here for breast implant removals. 450cc, 500cc implant போட்டுருவாங்க.
அது நீங்கள் சொன்ன வாக் இன் வாக் அவுட் கேட்டகரி. they walk in, oh yeah, you can take 4 and 450 implants, you look really gorgeous ன்னு சொல்லி அது பேசுகிற விதமாக இருக்குது. அந்த டைமில் the person might fall for it because they are desperate there. ஆனால் after a year they are having 450 cc of implants on either side, which is adding too much of weight. They are very uncomfortable both look wise and with the physical pain wise, so they come for removal. அதே மாதிரி liposuction அவங்க போய் பண்ணியிருப்பாங்க, they might not be satisfied. இந்த satisfaction எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா when they rush into the procedure. So that's the exact reason why I tell my patients to take 2 weeks time from the first consultation to take a decision whether they are going to undergo the procedure after understanding all the pros and cons surrounding it. Second, whether they are going to get it done by me in the facility which we have finalized, or whether they are not going to get it at all. இப்போ அந்த இன்ஃபார்ம் டெசிஷனுங்கிறது இதுதான். இந்த 3 பாயிண்ட்டையும் அவங்க டெசிஷன் எடுத்துகிட்டு if they decide yes or no, the decision is always right. ஓகே. இதில் இந்த கவுன்சிலிங் காம்பனண்ட் என்னால் முடிஞ்ச அளவு I'll talk. If the patient is not a candidate even after that, or she requires further assistance, we send them to a psychologist to get an opinion. Okay. ஏன்னா பாடி டிஸ்மார்ஃபோஜெனிக் டிஸார்டர், செகண்டரி டு பாடி ஷேமிங், செகண்டரி டு பர்சனல் திங்ஸ்லாம் வந்து ரொம்ப rampant and காமன். ஸோ அப்போ அதையும் நம்ம வந்து we have to address. ஏன்னா அவங்க patient is coming to us with the aim of getting a solution. I can't say you are a candidate, you are not a candidate, வெளில போன்னு சொல்ல முடியாது. So we are here to help them out, guide them through the entire process to make a decision which will benefit them. இப்போ அந்த வாக்-இன் வாக்-அவுட் மார்க்கெட்டிங் வந்து நோ ப்ரொஃபஷனல் ஷுட் டூ. அவ்வளோதான் என்னோட பாயிண்ட். யார் பண்ணுறாங்க பண்ணலங்கிறாங்க ரைட்டாக ராங்காங்கிறதெல்லாம் வந்து we are not people to judge, but it is not necessary. It's not professionalism. அவ்வளோதான். You as a professional you guide them. எங்கே போயிட போகிறாங்க, either you get operated by you or some other colleague is going to operate. Leave them 2 weeks time கொடுத்தா they'll take a decision and come back. அவ்வளோதான். So நீங்கள் see there are also a lot of patients who would want to hear okay let me do it for you அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்துட்டு ஹியர் பண்ணுறதுக்காகவே வரவங்க வந்துட்டு சில பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் போயிட்டு அப்படி வாங்கன்னு சொல்லும்போது you also tend to lose them. So you don't fear to lose them. Hey, no. We don't lose them. Actually, that is ஒரு வகையில் big advantage. No? You when you don't operate on a person who is not understanding the procedure, you are safe. You are safe. See, இங்கே வந்து 2 பேரோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட். As a surgeon, I have to maintain my reputation of guiding my patients. இப்போ அதை நான் பண்ணலைன்னா then I'm losing there. Yes. And it is not a good trend. No? So saying a no at point. Saying a no is அதான் சொல்லுவாங்க. My chief always used to say, the more experienced you become, the more the no's you say. Yeah. So true. You won't feel tempted to do a surgery. ஏன்னா ஒரு சர்ஜரி பண்ணாலும் அது உருப்படியாக பண்ணணுங்கிறது தான் எனி சர்ஜன் சேம். ஏன்னா ஒரு சர்ஜரி கேன் கெட் யூ அவுட் ஆஃப் த ப்ராக்டிஸ். A wrong surgery or a bad messed up work can get you out of the field. So அதனால் always be little conservative, be safe. And end of the day, patient's life is more important. மற்றபடி இன்னும் லூசிங் அவுட்லாம் you won't lose out. ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு திஸ் ஃபெலோ இஸ் நாட் என்ன கேட்டாலும் பண்ண மாட்டேங்கிறான் வேண்டாங்கிறாங்க அந்த மாதிரிலாம் தோணும் சொல்லுவாங்க. நம்ம பேஷண்ட்ஸ் என்கிட்டே சொல்லியிருக்காங்க நிறைய பேர், நீங்கள் இங்கே வந்தாலே நீங்கள் எதுவுமே வேண்டாம் தான் சொல்லுவீங்க. இட்ஸ் நாட் லைக் வேண்டாங்கிறது வேறு, உங்களுக்கு தேவையாங்கிறது ரெண்டு லாட் ஆஃப் தின் லைன் தான் அது. That's so true. ஏன்னா we have seen 15-year-old girls coming for muffin top correction. இந்த மஃபின் டாப்புங்கிற வார்த்தையே எனக்கு ரொம்ப பிளாஸ்டிக் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ மஃபின் டாப் கரெக்ஷன் ஆன 15-year-லாம் இது கெட்டிங் அ ஃபேட் அவுட் ஆஃப் தி லோவர் எண்ட்ஸ், லவ் ஹேண்டில் சைடில் ஃபேட்டை ரிமூவ் பண்ணுங்குது. ஷீ இஸ் ஒன்லி 15 years. அப்போ யார் அது இதை வந்து நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் கோயிங் டு புல் ஹர் இன்டு திஸ் ஃபீல்ட் டூ ஏர்லி தென் சப்போஸ் ட்ரூ அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. இட்ஸ் பெட்டர் டு ட்ரீட் தம். 20 years நீ 5 வருஷம் கழிச்சு வா, நான் பண்ண மாட்டேன் அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் யூ கிவ் அ கிளியர் ஒப்பீனியன், they will be clear. Next time வேறு யார்ட்டே போய் பண்ணலான்னு அந்த டாக்டர் வேண்டானாங்களே இவங்க ஏன் வேணுங்கிறாங்க. அட்லீஸ்ட் they will have the thought process activated. Okay. அங்கே தான் we can correct this walk in walk out. கரெக்டாக விதைக்கணுங்கிறீங்க. அது ட்ரைனிங் தான். இட்ஸ் ஆல் மென்டாரிங் தான். See who mentored you, அது கிளியராக இட்ஸ் will reflect on your practice. There's no need to rush through procedures. And cosmetic is not life saving. இது இன்னைக்கு பண்ணாமல் அடுத்த வருஷம் பண்ணால் மட்டும் என்ன ஆகுது? ஒன்றும் ஆக போகிறது அங்கே தான் எல்லாமே. Give time, let them prepare. Lot of factors. இப்போ வெட்டிங்க்கு முன்னாடி வருவாங்க, 3 மாதம் முன்னாடி liposuction கேட்பாங்க. I'll say no, strict no, because it is not just the procedure.
அந்த ஒரு 3 months அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி டைம், அவங்க மற்ற ஈவெண்ட்ஸ் போகணும், ஃபங்க்ஷன் போகணும், பெயின் இருக்கும், இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும்ல. ப்ரொஃபஷ்னலாக வாட் யூ செட் யுவர் பேட்டர்ன், ப்ராக்டிஸ் பேட்டர்ன், இட் வில் ஃபால் இன் பிளேஸ். And 99% of patients have come back. Okay, that's nice. ஓட மாட்டாங்க, விட்டுட்டு போக மாட்டாங்க. 100ல அட்லீஸ்ட் ஐ எம் கிளியராக சொல்ல 95 to 99% கம் பேக். மேபி திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர், அவ்வளோதான், அந்த மாதிரி வருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் சர்ஜரி எடுத்து why did you choose plastic surgery as an option? Did you end up there as a destiny or you chose it? No. அது வந்து different story altogether. For example, when I did my MBBS, I wanted to do MS ENT. Then I ended up in MS General Surgery. After General Surgery, I wanted to do Urology. But I listened to one of my mentor, Dr. Rasu in Ganga Hospital. அவரோட டாக் கேட்டுட்டு I wanted to do plastic surgery as a specialty. But turn of events, I took MCH plastic surgery and then I ended up with practicing cosmetic after Dr. Armugam, who was in Apollo. Avarikta, I worked with him for a short period. So that gave me a lot of insights and I learned to practice in a more ethical way in a cosmetic practice. And he always used to say, this is a beautiful specialty, make it more beautiful. So I thought, okay, idhiliyum there is our scope. Plastic surgery is a more diverse specialty. Yes. Head to foot we operate, like hair transplants, diabetic foot varayum we take care. Overthrow skill set பொறுத்து they choose their own way of practice. I chose to take up cosmetic since last 10 years. So நீங்கள் 10 years back ஒரு ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஐயோ இதெல்லாம் வேண்டாம், இந்த சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டான்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது கூட ஐயோ வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது. அந்த ட்ரெண்டில் இருந்து இப்போ நிறைய வேணுங்கிற ட்ரெண்டுக்கு மாறி இருக்கா, இல்லை இன்னுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பேஷண்ட்ஸ் See, patients are eager to undergo the procedure. Okay. Eager to undergo, eager to know more about the procedure. Okay. But when you say the entire procedure, அதே பேட்டர்ன்ல தான் இருக்காங்க. 10 years முன்னாடி இருந்த அதே மைண்ட்ஸ். சென்னை பொறுத்தவரைக்கும், the rest of the country is totally different. Chennai is always a very knowledgeable crowd, very informed crowd, and they understand what we tell. So அதனால number of people who are asking for procedure have gone up. அந்த ப்ரொபோர்ஷனில் சர்ஜரி அதிகமாக இருக்கே தவிர, it is not like lot of people are getting converted to surgery. They are still conservative. They want to know the procedure. Okay. And they informed ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. They take their own time. And it's very good practice in Chennai. That's what I'll tell. Increase in number is because increase in awareness. See, Monisha, இப்போ வந்து நீ இவ்வளோ கேட்டேன்னு சர்ஜரி இல்லை, இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் பண்ணி உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தா நீ. பட் நவ் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னன்னா, லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் அமாங் கிட்ஸ் when it comes to ஸ்கின் கேர். எல்லாருக்கும் என்னென்னா வெள்ளையாகணும், பளிச்சுன்னு இருக்கணும், ஸ்கின் வெள்ளையாகணும் அப்படின்ட்டு they trying too many things. And நம்ம ஊரில் there are lot of over the counter medicines causing harm, causing danger to the skin. அது இல்லாமல் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஐவி குளூட்டதையான்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி கிவன். அது நாட் ஜஸ்ட் ஹெல்த் கேர் செட்டப் இல்லை, ப்ரீ வெட்டிங் பார்ட்டிஸில் நடக்குது, மெஹந்தி பார்ட்டியில் நடக்குது ஐவி தெரப்பி. அது பாட்டுக்கு மெஹந்தி இந்த சைட் போட்டுருக்காங்க, கையில் ஒரு இன்ஜெக்ஷன், அது பெருமையாக பேப்பரில் போடுறாங்க. இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் அஸ் ப்ரொஃபஷனலாக ஃபீல் அஷேம்டு. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஐவி லைன் கொடுக்கும்போதே பேஷண்ட் சூனாய் விழுந்துலாம் இருக்காங்க. அவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் திங்கை சாதாரணமாக ஒரு பார்ட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வாட் இஸ் யுவர் டேக்? இப்போ பியூட்டியில் இப்போ என்னை பொறுத்தவரையும் இப்போ நான் நிறைய தடவை யூஸ் டு திங்க், ஹூ டிசைட்ஸ் வாட் இஸ் பியூட்டிஃபுல்? ட்ரூ. அவன் ஒரு பர்செப்ஷனை கொடுத்துட்றான், இதுதான் அழகுங்கிறான், வெள்ளையாக இருந்தால் அழகுங்கிறான், ஸ்லிம்மாக இருந்தால் அழகுங்கிறான். அதுவே நான் எகெயின்ஸ்ட் தட். இப்போது நீங்கள் ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட், when someone comes and says என் ஸ்கின் கலர் ரொம்ப வெள்ளையாகணும் அப்படின்னா, how will you deal with them? ஸோ இப்போ நீங்கள் கவுன்சில் பண்ணணும், ட்ரீட்டும் பண்ணணும். You can't say go, because they are believing that you are going to give a solution. So how will you guide them? நீங்கள் சொன்ன அதே தான் சார், மேக்கிங் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ், கிவ் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அவைலபிள். இப்போ குளூட்டதையான் வந்துட்டு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நான் குளூட்டதையான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக ஐவி குளூட்டதையான் ஓரல் கொடுப்பேன். ஐவி குளூட்டதையான வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக கொடுக்கவே மாட்டேன். ஸோ தே வில் பேஷண்ட்லி வெயிட் ஃபார் மீ டு டெல் அபவுட் குளூட்டதையான். நானே சொல்லலைன்னா, மேம் இந்த ஐவி குளூட்டதையான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொஸ்டினாக எனக்கு வரும். எஸ்பெஷலி வென் தே கம் ஃபார் ஸ்கின் வைட்டனிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்கின் வைட்டனிங். அது என்னோட பிலீஃப், அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் ஆஃப் ஆல் கலர்ஸ் ஆர் குட்.
எவ்ரி கலர் இஸ் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் ஓன் வே. எம்ப்ரேஸ் இட்டுங்கிறது தான் நான் சொல்வேன். ஐ வுட் டெஃபினெட்லி ட்ரை டு டெல் தெம் ஆல்சோ. ஏன் அவங்களுக்கு அதுக்குள்ளே அந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி புட் ஃபார்வர்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ். எங்கேருந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு, அவங்களுக்காக வந்துச்சா, அவங்க பார்த்து வந்துச்சா, அவங்கள யாராவது மார்க் பண்ணாங்களா, புல்லி பண்ணாங்களா, வை டிட் தே கோ இன் டு தட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது. செகண்ட், நீங்கள் நேச்சருக்கு அகேன்ஸ்டாக போகிறீங்க. ஸோ நேச்சுரலாக நீங்கள் இதுதான். ஸோ வாட் எவர் யூர் டூயிங் அகேன்ஸ்ட் நேச்சர், இட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர் யூ. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது ஐ வில் டெஃபினெட்லி புட் ஃபார்வர்ட் தட். அண்ட் இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். யூ ஹாவ் டு கீப் டூயிங் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் இஃப் யூ ஹாவ் டு மெயின்டைன் இட்டுங்கிறதையும் கண்டிப்பாக சொல்வேன். நான் கம்மிங் டு ஐவி குளூட்டத்தையான் பார்ட், நம்ம ஐவியாக எது போட்டாலும் ரியாக்ஷன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குளூட்டத்தையான்லேயும் அந்த சைடு எஃபெக்ட் இருக்குது. ஐவி குளூட்டத்தையான் இஸ் மோர் ஆஃப் அன் ஆன்டிஆக்சிடென்ட். இட் இஸ் நாட் அ ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா 4 நாள் அந்த பாடியில் இருக்க போது, 4வது நாள் இட் இஸ் அவுட். ஸோ வீக்லி ட்வைஸ் இஸ் பேசிக்லி அ ப்ரோட்டோகால் விச் இஸ் காமன்லி ஃபாலோட். எவ்வளோ வருஷம் வாரத்துக்கு 2 நாள் போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க இஸ் த கொஸ்டின். அண்ட் இப்போ இவ்வளோ வருஷம் போடுறதுனால ஆர் மெயின்டெனன்ஸ் டோசஸ் எடுக்கிறதுனால வாட் இஸ் அ கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தெரியாது. தெர் இஸ் நோ இனஃப் ஸ்டடி, தெர் இஸ் நோ இனஃப் ப்ரோட்டோகால், தெர் இஸ் நோ இனஃப் அப்ரூவல்ஸ். ஸோ நிறைய எதுவும் ப்ராப்பராக இல்லாத ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் ஐவி குளூட்டத்தையான் ஐ வுட் சே நோ. ஐ வுட் கிளியர் கட் சே நோ. அண்ட் பண்ணாதீங்கிறத வந்துட்டு நான் கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணுவேன். அதையும் தாண்டி வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஐ வுட் ரெஃபர் தானே தவிர ஐ ஜென்ரலி டு நாட் கிவ் ஐவி குளூட்டத்தையான். ஐ எம் நாட் ஃபார் இட். அகெயின் கம்மிங் டு த சேம் கொஸ்டின், எவ்வளோ நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும்? இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர். 4 நாள் கழிச்சு ஐயோ என்னடா திரும்ப ஒரிஜினல் கலர் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன். கண்டினியூஸ்லி ஹேவ் டு டேக் இட். Yes, you have to continuously take it. அதே மாதிரி மனுஷன் இப்போ ஸ்கின் லைட்னிங் அதை பற்றி நான் ரொம்ப ஈகராக கேட்குறேன்னா, சில பேஷண்ட்ஸ் என்கிட்டயே வந்து கேட்பாங்க, சார் இந்த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்தாங்க பாருங்கள், அவங்க ஃபஸ்ட் 2 படம் 3 படம் நடிக்கும்போது இன்றைக்கி எப்படி இருக்காங்க, நல்லா பலன் இருக்காங்க, இவங்க வந்து இந்த இன்ஜெக்ஷன் தானே எடுத்திருப்பாங்க, அந்த இன்ஜெக்ஷன். எனக்கு வந்து ஐ டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட், வாட் ஷி ஹஸ் அண்டர்கான் நமக்கு தெரியாது. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அது, வெதர் இட் இஸ் ரியலி பாசிபிள் ஃபார் அ பர்சன் டு கோ ஃப்ரம் அ டஸ்கி லுக் டு அ ஃபேர் ஸ்கின் லுக்? இஃப் எஸ், இது குளூட்டத்தையானால் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது ட்ரக்ஸ் இருக்கா? இது சேஃபா நாட் சேஃபா? கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரம் திஸ் டோன் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேர் ஆர் ஆப்ஷன்ஸ். இது குளூட்டத்தையானால் மட்டுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தெர் ஆர் மச் மோர் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பீல்ஸ் இருக்குது, லேசர்ஸ் இருக்குது, ஓரல் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, டாபிக்கல் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. பட் இட் இஸ் ஆல்சோ அபவுட் த கன்சிஸ்டன்சி. எவ்வளோ வருஷம் ஆச்சு அவங்களுக்கு அந்த டோனை மாற்றுறதுக்கு? வை டு தே ஹாவ் டு ரியலி டூ இட்? இஃப் இட் இஸ் அ ப்ரொஃபஷன், டிமாண்ட், எதனால அவங்க அது பண்ணுறாங்க? அண்ட் ஹவு டு தே மெயின்டைன் இட்? இட்ஸ் லைக் நான் 4 நாள் போட்டேன் அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் அ ப்ராசஸ். தே ஹாவ் டு கண்டினியூஸ்லி கீப் யூஸிங் இட். டேக் இனஃப் ப்ரொடெக்ஷன். லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க லைஃப் ஸ்டைல்லையும் இருக்கட்டும், லைக் ப்ராப்பராக தூங்கணும், த ஸ்லீப் சைக்கிள் ஹேஸ் டு பி குட் அப்பார்ட் ஃப்ரம் த டேஸ் ஆஃப் their ஷூட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும், அவங்களோட டயட் பார்த்துக்கணும், ஈட் ஹெல்த்தி, ஈட் க்ளீன், அகெயின் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் அங்கே. அது இல்லாமல் அவங்க இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்ளைங் த க்ரீம்ஸ், டேக்கிங் த ப்ரொசீஜர்ஸ், ரெகுலர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். கலெக்டிவாக தான் சேர்ந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்குதே தவிர. அண்ட் அகெயின் இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரு நாளில் அவங்க அப்படி மாறல். இட் டுக் இயர்ஸ். இப்போ அவங்களே சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு படத்தில் இல்லை, செகண்ட் படத்தில் இல்லை, கரெக்ட், தேர்ட் படத்துலையும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 4 years 5 years கழிச்சு பார்க்கும்போது இப்படி இருக்காங்கன்னும் போது தென் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் தட் 4-5 yearsே தவிர இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஷாட் ஒன் ட்ரீட்மெண்ட் விச் ஹஸ் ஆக்சுவலி லேண்டட் தேர். ஸோ அதே மாதிரி இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கும் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆக்டர்ஸ் லைக் ஏஜ் வெரி கிரேஸ்ஃபுல், ஏஜிங் சைன்ஸ் ரொம்ப ரேராக தெரியும். அவங்க ஏர்லி ஏஜ்ல அப்படி இருந்திருக்கலாம். இப்போ 14-15 yearsல நடிக்க வராங்கன்னா 14-15 yearsல இப்போ எல்லாருமே பார்க்கறதுக்கு அப்படிதானே இருக்க போறாங்க. ஓகே, இட்ஸ் ஆல்சோ த ஹார்மோனல் ரோல் விச் பிளேஸ். அதே வந்துட்டு இன்னும் ஒரு 5 years கழிச்சு பார்க்கும்போது தே பிகம் ஈவன் பெட்டர். அண்ட் தட் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருமே அந்த ஒரு 14-15 years எப்படி இருந்தோம்னு யோசிச்சு இப்போ ஒரு 20s 30sல நீ உங்ககிட்ட ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க. I'm just giving a scenario. If they want to look their age at 50 or 60, எனக்கு ஒரு சிம்பிள் ரொட்டீன் சொல்லுங்கன்னா, one or two creams which you will be watching for, இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா you can maintain your skin well. அப்படின்னா what will you suggest? Sunscreen must, 100% must. அது இல்லாமல் you're not able to, you will definitely not be able to maintain it. And moisturizer with இப்போ நிறைய ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசர்ஸ் வருது, செரமைட்ஸோட, பெப்டைட்ஸோட, ஸோ விச் அகெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது they will assess your skin type. உங்ககிட்ட வந்து அசஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க போறோம்.
apart from that it keeps changing. இப்போ கான்ஸ்டண்ட்டாக நான் வைட்டமின் சி 10 வருஷத்துக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறது கிடையாது. இட் ஹேஸ் டு கீப் சேஞ்சிங். ஸோ இட் இஸ் அகெயின் மெயின்டெனன்ஸ் ரிப்பீட்டடாக வர்றது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஹாப்பி தட் யூ காட் திஸ் பாயிண்ட் நோ. nowadays when you take Instagram, நிறைய டாக்டர்ஸ் வந்து they are suggesting treatments. Invariably any Instagram page there is some chemical component is mentioned. இது 13 வயசுல இருந்து 15 வயசுல இருந்தே ஆக்சஸ் போயிருது அந்த குழந்தைங்களுக்கு. when they see niacinamide, hyaluronic acid, ceramide, peptide, இதெல்லாம் நான் வந்து ஈவன் மெடிசன் முடிக்கிற வரையும் கூட எனக்கு வார்த்தை தெரியாது. இன்னைக்கு என் பொண்ணு என்கிட்ட கேட்குறா hyaluronic acid பற்றி, ceramide பற்றி. somewhere she has watched. As a professional, if I know your hashtag is responsible dermatologist, if I'm right. Yes. So as a responsible dermatologist, நீ வந்து அந்த குழந்தைங்களை மிஸ்கைட் பண்ணாமல் how to take this to them. For example, நான் ஏன் சொல்கிறேன்னா, கன்சல்டேஷன் வரவங்க ஆக்னே இருந்தால் டக்குன்னு அந்த குழந்தை நியாசினமைட் க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுது. அது அவங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா, சூட் ஆகாதா, ரெட்டினால் க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஏஜ் 15 to 16. So are we overloading information into people's mind? If that is so, what is your take on future post? Like for example, நீ எப்படி அதை எடுத்துகிட்டு போகலான்னு you feel? In general, இது நிறைய கிட்ஸே வந்துட்டு கேட்பாங்க. if they come with acne, we give them acne treatment. எனக்கு சாலிசிலிக் ஆசிட் நீங்கள் கொடுக்கவே இல்லையே. இட் லுக்ஸ் வெரி இன்னசென்ட் தான் எனக்கு. அண்ட் I am in a position to explain to them why do they not need it. இதுக்கு இது போதும், உங்கள் ஏஜுக்கு இது போதும். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ஒரு 1-on-1 பர்சனல் டச் இருக்கும்போது they do listen. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட they not going to listen. நம்ம பேரண்ட்ஸ் பேச்சை கேட்கல. ஸோ நம்ம பசங்க நம்ம பேச்சை கேட்கணுங்கிறதும் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்கவே போகிறதில்ல. டேக் them to a professional. when you're not able to guide them right, please take them to a professional. so that அவங்க பேசும்போது அவங்க சொல்லும்போது I am very sure any dermatologist is definitely not going to give them things which are unnecessary. போடுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. அது சொல்ல, பட் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ப்ராடக்ட் நேம்ஸ் ஆர் registered in their mind and these products are available over the counter. அதுதான் சார். so when we tell them குழந்தைங்களுக்கு what you want to say, don't use it. அவ்வளவுதான். ப்ளீஸ் டூ நாட் யூஸ் இட். ஏதாவது போடணும்னு தோணுதா, மாய்ஸ்சரைசர் போடு. ஏதாவது போடணும்னு தோணுதா, சன்ஸ்க்ரீன் போடு. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண, அதோட நிறுத்திக்கணும். Any actives, don't use it unless you see a dermatologist. Yes, unless you see a dermatologist or unless you turn 18. அதான் ஓகே. ப்ராடக்ட்ஸ் கூட விடுமா, ப்ரொசீஜரே அவங்க பண்ணிக்கிறாங்க. டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுறாங்கிறாங்க ஸ்கின்ல. ஸோ அதனால் that's what, as a professional you feel don't use any product without the guidance. Before 18 years of age, you don't have to actually do anything. And sometimes we also feel, for example, நம்மளே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி 10 தடவை யோசிச்சு we speak in this Instagram or whatever this programக்கே வந்து, even though this is not an extensive discussion, we are just generally we have discussed about cosmetic practice and skin care பற்றி. individual topics பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தான் we'll know how depth this field is. நமக்கு அந்த டெப்த் தெரியறதுக்கே நமக்கு இவ்வளோ 3 years of your MD practice and அதுக்கப்புறம் MD course and then your practice எல்லாம் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸை நீ பேசுகிற. சடனாக ஒரு 1 month ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வராங்க. they are claiming themselves as cosmetologists. they are suggesting the same products. so how do you handle them? ஏன்னா இப்போ நம்ம job is not just to guide our patients who walk into our cabin. we should also in the larger scale the general society-யை நம்ம அட்லீஸ்ட் safeguard பண்ணணும். இது வந்து அவங்க காப்பாற்றுறோன்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் த அவேர்னஸ் ஷுட் பி கிளியர்லி சென்ட், நீங்கள் யாரை மீட் பண்ணுங்கிறது. ஸோ மேஜர் வே இப்போதைக்கு நம்மளுக்கு சோஷியல் மீடியாவோட ஒரு ப்ரோவாக நம்மளுக்கு இருக்கிறது அதுதான். ஸோ கிவிங் மோர் அவேர்னஸ் அண்ட் த மெயின் ரீசன் when I started 5 years back கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கும் போது அப்பத்துலேருந்து என் வீடியோஸ் எடுத்து பார்த்தாலும் I'll be doing the same thing now. I think I would have repeated the same stuff for more than 100 times also. But it's okay. I'll keep repeating it. The way you practice is reflected in the social media. Yeah, it is reflected. So I'll keep repeating it. உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் அதை சொல்ல தான் செய்வேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சொன்ன தான் செய்வேன். Facts என்றைக்குமே கசக்கும். ஏன்னா gone are the days where you treat a genuine case. Now we are treating more complications. So அதனால I was concerned. The major thing what we can do is, of course, educate the public, educate the common man so that they know whom to go for. என்றைக்குமே வந்துட்டு எப்போ நான் சொன்னாலும் I would say dermatologist. Even we, even though we see hair problems, I still refer to dermatologist for certain things. ஏன்னா MBBS முடிச்சிட்டோம், MS முடிச்சோம், MCH முடிச்சோம், அதெல்லாம் immaterial. The specialist are specialists. Specialist is a specialist. So you refer, get an opinion. When you do not
go to a dermatologist and ask for a cardiology Yeah, we don't opinion, do. Correct. then do not do that either. அவ்வளோதான். That is only Good. recommendation. So good. It's an extensive discussion. Yes. And நீ question பண்ணதுக்கப்புறம் நானே உனக்கு question பண்ணுறேன். நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் ஏன் அவரை கோட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு. இதுக்கு காரணம் வந்துட்டு அவரோட எத்திக்கல் ப்ராக்டிஸ். when he says no, it's a no. Even when I refer patients, அவர்கிட்ட போய் அவர் நோ சொல்லிட்டாங்கன்னா திரும்ப வேறு யார்கிட்டையும் போய் ஒப்பீனியன் வாங்காதீங்க, இட்ஸ் அ நோ அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக வந்து சொல்லி இன்ஃப்யூஸ் பண்ணி அனுப்புவேன். தட்ஸ் த வே அண்ட் வி டெஃபினெட்லி லுக் him up ஃபார் இட். ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ்க்கு அதுவும் இந்த காலத்தில் டு டூ எத்திக்கல் ப்ராக்டிஸ் பீயிங் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்ட், இட்ஸ் நாட் ஈஸி. I'll tell you that's நிறைய பேர் இருக்காங்க. I'm lucky to be featured here அவ்வளவுதான். But there are a lot of people who are doing. அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே பேஷண்ட்ஸ்டையும் சொல்கிறது தான், தயவு செய்து லுக் ஃபார் அ ப்ராக்டிஷனர். ஸோ நீங்கள் வந்து டோன்ட் ஃபால் ஃபார் தி hype created around exactly, them. Yeah. Just go and discuss with them. Trending யார் பண்றாங்கன்றது முக்கியம் கிடையவே கிடையாது. Medicine there is nothing called trending. Yes, there is nothing about trending, because இன்னைக்கு ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்கும், நாளைக்கு அதே விஷயம் எவிடென்சஸ் பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி கீப் சேயிங், வி ப்ராக்டிஸ் எவிடென்ஸ் பேஸ்ட் மெடிசன். ஸோ யூ டோன்ட் நோ, ஸோ தெர் இஸ் நத்திங் கால் ட்ரெண்டிங். நம்மளுக்கு வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக பழைய காலத்தில் இருந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு அதுதான் ட்ரெண்டிங். ஸோ தட் இஸ் வாட் வி ட்ரை டு சே. And thank you, sir. Thank you for spending your time and giving us so much of insights about the cosmetic procedures, because it's ரொம்ப முக்கியம் and taking informed decision is very, 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 very important. Thank you so much. Thank you, Monisha. Thank you so much.